ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். யூடியூபர் இர்ஃபான் பண்ண விஷயங்கள் தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் பயங்கரமா அவரை மக்கள் காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ரம்ஜான் அன்னைக்கு வந்துட்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவருடைய எண்ணத்தை பாராட்டுறோம். ஆனா அதை வீடியோ எடுக்கும்பொழுது அவர் பண்ண கேவலமான விஷயம் இருக்கு, அவரே வந்துட்டு அவரை மாட்டி விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது ரம்ஜான் அதுவுமா இவர் வந்துட்டு நிறைய பேருக்கு சேலையும் வேஷ்டியும் கொடுக்கறதுக்கு போயிருக்காருங்க. அப்படி போகும்பொழுது காருக்குள்ள இருந்தே இவரும் இவர் மனைவியும் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ காருக்கு உள்ள இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த உதவியை செய்ய போயிருக்காரு. உன்னை யாராவது வந்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உங்க காலில் விழுந்து கெஞ்சினாங்களா, இல்ல உன்னை வந்துட்டு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்களா? நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லி வந்த. அப்படி வந்தவன் என்ன பண்ணிருக்கணும், அவங்கள தேடி போயிட்டு காரை விட்டு இறங்கி போய் நீ உதவி செஞ்சிருக்கணும். அதை விட்டு நீயும் உன்னோட மனைவியும் காருக்குள்ள இருந்தே வந்துட்டு அந்த பொருள் எல்லாம் கொடுக்குறீங்க. நீ கொடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு இல்லாதப்பட்டவங்க, தனக்கு எங்களா அது கிடைக்காம போயிட போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால, அதுவும் உன் தப்பு, அது காருக்குள்ள இருந்தே நீ கொடுத்த, அதனால வந்துட்டு அவங்க அதை வாங்குறாங்க. பசியோட இருக்கவங்க கிடைச்சதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்பொழுது சில தள்ளுமுள்ளுகள் ஏற்படதான் செய்யும். சரியா? அப்படி இருக்கவன் நீ என்ன பண்ணணும், உண்மையா உன் மனசுக்குள்ள நீ உதவி தான் செய்யணும், உன் மனசால வந்துட்டு நீ உதவி செய்யணும்னு நினைச்சு இருந்தீனா நீ என்ன செஞ்சிருக்கணும், காரை விட்டு இறங்கி போயிருக்கணும். இல்லைன்னா மனைவியை வீட்டிலே விட்டு தனியா வந்து காரை விட்டு இறங்கி போயிட்டு அவங்க இருக்க இடம் தேடி போயிட்டு நீ வந்துட்டு உதவி செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு காருக்குள்ள இருந்து ரொம்ப சொகுசா நீ வந்துட்டு உதவி செய்யற மாதிரி பாவலா பண்ணுவ. அதை வந்துட்டு இல்லாதப்பட்டவங்களை இழுத்தா அசிங்கமா நடந்துக்காதீங்க, ஏய் வா போச்சின்னு சொல்லிட்டு ஒருமையில வேற பேசிக்கிட்டு இருக்க. இதுதான் நீ பண்ற உதவியா? இல்லாதப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பண்ணிட்ட அப்படின்னு வந்துட்டு இவரை காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்துல மக்கள். இது பத்தாதுன்னு நம்ம விஜய் பார்வதி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இவனுக்கு இதுக்கப்புறம் யாருமே இன்டர்வியூலாம் கொடுக்காதீங்க, இந்த புது பணக்காரன் தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபானை போட்டு ஒரே ஐடியா க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இது பத்தாதுன்னு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம்ம சகோதரர்கள் இந்த மாதிரி பண்ற உதவியா அல்லாஹ் ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டாரு, இல்லாதப்பட்டவர்களை தேடி சென்று மனம் உவந்து கொடுக்கிற ஒரு உதவியை தான் அல்லாஹ் ஏத்துப்பாரு, இப்படி பண்ணதை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இஸ்லாமிய சமூகத்தினரே வந்துட்டு இர்ஃபானை பயங்கரமா தற்போது காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. எதை எடுத்தாலும் வீடியோ பண்ணி போட்டுடுற, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆனா பொண்ணா பார்த்து அதை வீடியோவை போட்டு மாற்றுறது, இப்படி நாளுக்கு நாள் வந்துட்டு எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் யூடியூப்ல என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதன் விளைவாகத்தான் தற்போது வந்துட்டு மக்கள் இவரை பயங்கரமா காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இது மாற்றது இவர் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இந்த பெண் குழந்தை வந்துட்டு இப்போ ஆனா பெண்ணான்னு பாத்துக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு குடிபோதையில் ஆக்சிடென்ட் பண்ணது, இப்போ இது இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இர்ஃபான் அடிக்கடிக்கு மாட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை பற்றியும் இவர் பயங்கரமாக நிறைய பேர் வந்துட்டு காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ரம்ஜான் அதுவுமா அவர் வந்துட்டு இந்த வேலையை பண்ணதுனால இஸ்லாமிய சமூகத்தினரே வந்துட்டு இவர் பயங்கரமாக திட்டி தீத்து வந்துட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளத்தை திறந்தாலே மனுஷனடா நீ அப்படின்ற கேள்வி தான் வந்துட்டு இர்ஃபானை பார்த்து மக்கள் பல பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இவர் பயங்கரமாக திட்டி தீத்து தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.